ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா மேஜரா அவங்களோட டிஃபென்ஸ் டீல்ஸை அவங்க லோஸ் பண்ணிட்டாங்கன்றது தெரியும். இப்போ உலகத்தோட பெரும்பான்மையான அதிக ஆயுதம் கொள்முதல் பண்ணக்கூடிய நாடுகள் இருக்கிறது ஆசிய கண்டத்தில் தான். அதே ஆசிய கண்டத்துக்கு ஒரு காலத்தில் அதிகமான ஆயுத சப்ளை பண்ணது சோவியத் யூனியன், அதுக்கப்புறம் ரஷ்யா. இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்க பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்குன்றது தெரியும். அதாவது மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஆயுதங்களோட அளவு குறைஞ்சிருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு ஒரு டேட்டாவை எடுக்கிறப்போ நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாதபடி 30% இந்த இடத்துல வெறும் 2% தான். 40% இம்போர்ட் பண்ண நாடுகள் இப்ப வெறும் 5% சொல்லிட்டு ஒரு டிராமாட்டிக் டிக்ளைன் என்றது இந்த இடத்துல நடந்திருக்கு. அதே நேரத்தில் ரஷ்யா அபிஷியலா இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஏன்பா இந்தியா கூட நான் மேக் பண்ண நினைக்கிற எல்லா டிஃபென்ஸ் டீல்ஸையும் அமெரிக்கா இன்டைரக்டா அவங்களோட பிரஷரை பயன்படுத்தி அவங்களோட சாங்ஷன்ஸை இந்த இடத்துல இந்தியா மேல திணிச்சு ரஷ்யன் வெப்பன்ஸை வாங்க விடாம பண்றாங்க. இது உலக சட்டத்திட்டங்களுக்கு எதிரானது. ரஷ்யன் வெப்பன்ஸை உலகத்துல இருந்து எராடிகேட் பண்ணக்கூடிய முயற்சியில அமெரிக்கா ஈடுபட்டு இருக்காங்க. இது இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சுன்னா இதோட கான்சிக்வன்சஸ் ரொம்ப சீரியஸா இருக்கும்னு அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே யூஎஸ் பிரஷர்னால மட்டும்தான் நடக்குதா, இல்ல ரஷ்யன் வெப்பன்ஸ் மேல உலக நாடுகளுக்கு நம்பிக்கைன்றது போயிடுச்சா, எந்தெந்த நாடுகள் எவ்வளவு வெப்பன்ஸை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதுல எவ்வளவு குறைஞ்சிருக்கிறத சில டேட்டாஸ் எடுத்து இந்த இடத்துல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இது தம்பு கிஷோரும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யா வெர்சஸ் அமெரிக்கா கோல்ட் வார் பனிப்போர் காலகட்டத்தில் இருந்தே இந்த ஒரு வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த உலகத்தில் அதிநவீன ஆயுதங்களை உருவாக்குறதுன்னு சொன்னா நம்ம இந்த 2 நாடுகளை தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு நிறைய பேர் இவங்களோட இடத்தை பிடிக்கிறதுக்கு போட்டி போட்டுட்டு இருந்தாலும் இன்னைய வரைக்கும் இந்த 2 நாடுகளோட இடத்தை நிரப்புறதுக்கு எந்த ஒரு நாடும் வரல. சைனா இதுக்கு அடுத்தபடியாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஏன்னா சைனாவோட டெக்னாலஜின்றதே ரஷ்யன் வெப்பன்ஸை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி உருவான ஒரு தொழில்நுட்பம் தான். நீங்க அவங்களோட வெப்பன் சிஸ்டம் எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ரஷ்யாவோட வெப்பன்ஸோட சாயல் அப்படியே பார்த்தோன்னா அந்த டிஎன்ஏன்றது இந்த இடத்துல இருக்கும். இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட வெப்பன்ஸ் உண்மையிலேயே சுப்பீரியரான வெப்பன்ஸ். டெக்னாலஜி வைஸ் பார்த்தோன்னா அமெரிக்கன்ஸை ரஷ்யன்ஸால இந்த இடத்துல கம்ப்ளீட்டா பீட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டெல்த் தொழில்நுட்பத்திலிருந்து எல்லாத்தையுமே சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு தரப்பு. இந்த பக்கம் ரஷ்யன்ஸை பார்த்தோன்னா ரஷ்யன்ஸோட ஹார்ட்வேரை இவங்களால அடிச்சுக்க முடியாது. டாக் ஃபைட்ல இருந்து மெனுவரிங்ல இருந்து ஒரு ஹார்டஸ்ட் எக்யூப்மெண்ட் எப்படி உருவாக்கணுன்றத இந்த இடத்துல ரஷ்யர்களோட தொழில்நுட்பத்தை வச்சுதான் இவங்களால ஒரு எக்ஸாம்பிள் காட்ட முடியுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நாடு. ஆனா சோவியத் யூனியன் காலகட்டத்தில் இந்த 2 நாடுகளுமே சாஃப்ட்வேர் மட்டும் இல்ல, இது எல்லாத்துலயுமே சரிசம நாடுகள் தான் இருந்தாங்க. ஆனா இது சோவியத் யூனியன் அடைஞ்சு பல்வேறு விதமான மேன் பவர் ரிசோர்ஸ்ன்றது யூரோப்பியன் யூனியன் பக்கம் மூவ் ஆனதுக்கு அப்புறமா ரஷ்யா இப்போ வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்பவும் அமெரிக்காவுக்கு போட்டியா இருக்க அளவுக்கு ஆயுதங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த அமெரிக்காவோட வெப்பன்ஸ் மார்க்கெட்ன்றது உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே அடைஞ்ச ஒண்ணு. இப்போ உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்கோ அவங்க எல்லாருமே ஏதாச்சும் ஒரு விதத்துல அமெரிக்காவோட வெப்பன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ரஷ்யாவுக்கு அப்படி கிடையாது. இப்போ ரஷ்யன் வெப்பன்ஸை மோஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய நாடுகள் பார்த்தோம்னா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் பிளாக் நாடுகள், இந்த ஏசியன் பசிபிக் அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள், இவங்க மட்டும்தான் இப்போதைக்கு ரஷ்யாவோட வெப்பன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யூரோப்பியன் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்னு சோவியத் யூனியன்ல ஒரு அங்கமா இருந்திருப்பாங்க. அதன் மூலமா ரஷ்யாவோட வெப்பன்ஸ் அவங்க யூஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அப்படி இல்லையா பெலாரஸ் மாதிரி இந்த கசக்ஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மாதிரி ரஷ்யாவுக்கு ரொம்பவே நெருக்கமான நட்பு நாடுகளா இப்ப இருந்துட்டு இருப்பாங்க. அதனால அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அர்மேனியா போன்ற நாடுகள் இந்த வெப்பன்ஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இப்ப மேஜரான பிரச்சனை எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னா ஏசியன் கான்டினென்ட் அதிகமான இந்த பஃபர் ஜோன்ஸ் உடைய நாடு. இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் ஈரான், இந்த பக்கம் இந்தியா சைனா, நார்த் கொரியா சவுத் கொரியா, ஜப்பான் விசஸ் மற்ற நாடுகள்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஒரு பகுதி இருக்குல்ல, இது இந்த அளவுக்கு அதிகமான பஃபர் ஜோன்ஸ் உடைய நாடு. ஸோ அதிகமான ஆயுதங்களை உற்பத்தி பண்றதும் அதிகமான ஆயுதங்களை வாங்குறதும் அதிகமாக எக்ஸ்போர்ட்டை நம்பி இருக்கிறதும் இந்த நாடுகள் மட்டும்தான். இதுல சைனாவை நம்ம இந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. ஏன்னா அவங்களோட வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங்ன்றது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு நிலைமையை அடைஞ்சிட்டாங்க. அதாவது தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு நிலைமையில அவங்க இருந்துட்டாங்க. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா இந்தியா பாகிஸ்தான் தான். இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட ஒரு மேஜரான இம்போர்ட்டரா இருந்தாங்க. ரஷ்யன் வெப்பன்ஸ்ன்றது 2018க்கு முன்னாடி வரைக்கும் 60%க்கும் அதிகமாக நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். 2022 2023 இந்த காலகட்டத்தில் எடுத்து பார்த்தோன்னா இது ஒரு 15ல இருந்து 20% வந்துருச்சு. அதுவும் நம்ம புதுசா எந்த ஒரு டீலையும் மேக் பண்றதுக்கு இந்த இடத்துல ட்ரை பண்ணல. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபிளீட்டை நம்ம இந்த இடத்துல சஸ்டெயின் பண்றதுக்காகவும் அதை வச்சு சர்வை பண்றதுக்கான அந்த ஸ்பேர்ஸையும் அதுக்கான சில அப்கிரேட் அதுக்கான வெப்பன் சிஸ்டம் மட்டும் தான் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். இதே நிலைமை தான் மற்ற நாடுகளும் நிலவிட்டு இருக்கு. சோ இதுக்கான காரணம் என்ன? இந்த டிக்ளைன் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யாவே தான். ஏன்னா ரஷ்யா இந்த 2022ல உக்ரைனுக்கு எதிரான அந்த ஒரு யுத்தத்தை தொடங்கினதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட சாங்ஷன்ஸை ரஷ்யா மேல போட்டாங்க. இது டைரக்டா ரஷ்யாவை அஃபெக்ட் பண்ணிருச்சு. ஏன்னா இன்டைரக்டா நம்ம இதை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரஷ்யா அவங்களோட ஆயில் சேல்ஸ் மூலமா அவங்களோட எக்கானமியை க்ரோ பண்றதுக்கான அந்த ஒரு வழியை கண்டுபிடிச்சாலும் இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களோட மிஷினரி, அவங்களோட
தேங்க்ஸ் அவங்களோட ஏர்கிராஃப்ட்ஸ்ன்றது உலக சந்தையை ரீச் பண்ண முடியாதபடி ஒரு பிளாக்கேடு அது போட்டுருச்சு. இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க கஸ்டமர்ஸ் ரஷ்யா கிட்ட இருந்து எந்த ஒரு ஸ்பேர்ஸையும் வாங்க முடியல, ரஷ்யா கிட்ட இருந்து எந்த ஒரு பார்ட்ஸையும் வாங்க முடியலன்றப்போ இந்த ஜெட்ஸை, அந்த டேங்க்ஸ், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் ஏஷியன் காண்டினென்ட்ல டாப்ல இருக்கக்கூடிய நாடு இந்தியா. இதுக்கு அடுத்தபடியாக இருக்குது வியட்நாம், இந்தோனேஷியா, மலேசியா, மியான்மர், லாவோஸ், பிலிப்பைன்ஸ், கசக்ஸ்தான், உஸ்பெகிஸ்தான் சொல்லிட்டு இந்த லிஸ்ட் ரொம்ப 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 பெருசு. ஓவரால் பார்த்தோன்னா 2022க்கு முன்னாடி வரைக்கும் சைனா தவிர்த்து இப்போ நான் மென்ஷன் பண்ண அத்தனை நாடுகளையும் 49% அதிகமாக ஸ்மால் அண்ட் லார்ஜ் அம்யூனிஷன்ஸ் அவங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் பண்ணிட்டு இருந்தது ரஷ்யாவோட ஆயுதங்கள் தான். ஆனால் இப்போ இது எந்த அளவுக்கு தெரியுமா குறைஞ்சிருக்கு? வெறும் 8%, வெறும் 8% தான் இந்த 2022க்கு அப்புறமா இந்த யுத்தத்தினால இந்த இம்போர்ட்ன்றது இருக்கு. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு ட்ராமேட்டிக் டிக்ளைன்னா 1/5 மட்டும்தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. 4 மடங்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த திறனை, எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய அந்த இடத்துல இருந்த டீல்ஸை ரஷ்யா கம்ப்ளீட்டாக இழந்துட்டாங்க. இது வந்து யுத்தத்தோட காரணம் மட்டுமே நம்ம சொல்ல முடியாது, சாங்ஷன்ஸோட காரணம் மட்டுமே சொல்ல முடியாது. ரஷ்யன் வெப்பன்ஸை ரொம்ப நெகட்டிவாக காமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ரஷ்யாவோட வெப்பன்ஸை வாங்குறதுக்கு அனலைஸ் பண்ணி நிறைய நாடுகள்லாம் Su-30 வாங்குற வரைக்கும் ஒரு டீலில் வந்துட்டு Su-35 அனலைஸ் பண்ணிட்டு கடைசி அது வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் ப்ரோபகண்டா நடந்துட்டு இருக்கிறதும் இந்த வெப்பன்ஸை அதிகமாக வாங்காததுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் காரணமாக சொல்லப்படுது. ஆனால் அமெரிக்கா இந்த ஒரு லூப் ஹோலை நல்லாவே பயன்படுத்திட்டாங்க. எல்லா நாடுகளையும் இப்போ அமெரிக்காவோட பிரசன்ஸ், அமெரிக்காவோட ஆயுதங்கள் எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்துறாங்கன்றத இப்போ ஒரு சின்ன டேட்டாவினோட பார்ப்போம். ரஷ்யா என்ன அக்யூஸ் பண்ணியிருக்காங்க? எங்களோட டீல்ஸை பிரேக் பண்ண வச்சுட்டு அமெரிக்கா அவங்களோட வெப்பன்ஸை செல் பண்ணிட்டு இருக்காங்கிறத ஒரு அக்யூசேஷனாக வச்சிருக்காங்க. ஆனால் இது அக்யூசேஷன் மட்டும் கிடையாது, இதுதான் இந்த இடத்துல உண்மை. இப்போ இந்தியாவோட கதையை எடுத்து பார்த்தோம்னு வைங்க, நம்ம ரஷ்யாவோட Su-30 பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு 270க்கும் அதிகமான ஃபைட்டர் ஜெட்ஸ், T-90 டேங்க்ஸை பயன்படுத்திட்டு இருக்கோம், Mi-17 ஹெலிகாப்டர்ஸை பயன்படுத்திட்டு இருக்கோம், T-72 பீரங்கிகளை பயன்படுத்திட்டு இருக்கோம், S-400யும் பயன்படுத்திட்டு இருக்கோம், ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரையும் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? கடைசி 5 வருஷத்தோட டைம்லைன் எடுத்து பார்க்குறோம், இந்த யுத்தத்துக்கு முந்தைய காலகட்டத்தை எடுத்து பார்க்குறோம், இப்போ இருக்கக்கூடிய 2025க்கு அந்த காலகட்டத்தை எடுத்து பார்க்குறோம்னா நம்ம மேக் பண்ணியிருக்கக்கூடிய டீல் சராசரியாக வெறும் 15 பில்லியன் மட்டும்தான் இந்த ஆயுதங்களை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் சில ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காகவும் ரஷ்யா கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஒரு கடைசி 3 வருஷத்தில் அமெரிக்காவோட மார்க்கெட்டுக்கு நம்ம டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங்கை கொடுத்துருக்கோம் தெரியுமா? C-70 குளோபஸ்டர் டீல், C-130 அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ், Chinook, P-8I Poseidon, MQ-9 ட்ரோன்ஸ் அந்த வாங்குறதுக்கான டீல்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியட்ல 20 பில்லியனுக்கான டீலை கொடுத்துருக்கோம். இது நம்மளோட மார்க்கெட்டில் மட்டும். ஒரு பக்கம் ரஷ்யாவோட வெப்பன்ஸ் வேணான்னு சொல்லிட்டு தன்னிறைவை காரணமாக காட்டி நம்மளோட உற்பத்தி அதிகரிக்கிற அதே டைமில் ரஷ்யாவோட வெப்பன்ஸை நம்ம வாங்குறதை குறைச்சிட்டு அமெரிக்காவோட மார்க்கெட்டுக்கு நம்மளோட மார்க்கெட்டை கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம். இரண்டாவது இருக்கக்கூடியது வியட்நாம். வியட்நாமும் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. Su-27 Su-30 பயன்படுத்திருக்காங்க, கிலோ கிளாஸ் சப்மரைனை பயன்படுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் S-300 இந்த இடத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க. கடைசி 4 வருஷத்தில் எந்த ஒரு டீலுமே வியட்நாமுக்கும் இவங்களுக்கும் நடுவில் சைன் பண்ணப்பட்டு அது டெலிவர் பண்ணப்படலை. வார் டைமுக்கு முன்னாடி மேக் பண்ணப்பட்ட டீலே இந்த S-300 வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக 2021 ஒரு டீலை மேக் பண்ணாங்க. அதை இன்னும் ரஷ்யா பண்ணி கொடுக்கல. ஆனால் இதே நேரத்தில் US டிஃபென்ஸ் கம்பெனிஸ் வியட்நாமில் 8 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் செல் பண்ணுறதுக்கு இல்லை, ஆல்ரெடி சயின்ஸை மேக் பண்ணிட்டு 8 பில்லியனுக்கான கான்ட்ராக்டை வின் பண்ணிட்டு அதுக்கான யூனிட்ஸ் அங்கே செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசமானது இருக்கு. மூணாவதாக இருக்கக்கூடியது இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவிலும் Su-30 ஆனது இருக்கு. Su-35 டீல் இந்த இந்தோனேஷியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. ஆனால் அமெரிக்காவோட கேட்ஸ் சாங்ஷன் அந்த ஒரு ப்ரெஷர்னால Su-35 ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்போ F-15EX வாங்கலாமா, F-16C வாங்கலாமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீலை மேக் பண்ணிட்டு இருக்காங்க. C-130 வாங்குறதுக்கான அந்த டீல் சைன் பண்ணப்பட்டுச்சு. இன்னும் இந்த ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் F-15 F-16 கன்ஃபியூஸ் ஆகிட்டு அந்த ஒரு டீலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 நாடுகளில் ஏற்பட்டது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. அது மட்டும் இல்லாமல் இதை விட மோசமானது மலேசியாவில் நடந்தது தான். Su-30 MK 18 ஜெட்ஸை இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 10 ஜெட்ஸை வாங்குறதுக்கான ஒரு டீலை சைன் பண்ணுறதுக்கான அந்த முயற்சிகள் ஈடுபட்டாங்க. வேணும்னா Su-35 கூட ஒரு 5லேருந்து 6 ஜெட்ஸை வாங்கலான்ற அந்த ஒரு முடிவில் இருந்தாங்க. ஆனால் ரஷ்யா இந்த இடத்துல டிலே பண்ணதுனால, அதுக்கப்புறம் அமெரிக்காவோட இந்த சாங்ஷன்ஸோட ஒரு காரணத்தினால வேற வழியே இல்லாமல் யூஎஸோட F-18 ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்குறதுக்கான அந்த ஒரு டீலை ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. நான் சொல்லியிருக்கிறது இந்த டாப் 4 கண்ட்ரிஸை மட்டும்தான். இன்னும் ஏகப்பட்ட நாடுகள் இதில் இருக்காங்க. இதில் மியான்மர் அந்த மாதிரி சில நாடுகளும் அடக்கம்.
குறிப்பாக சொல்லணும்னா இந்த சைனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் இந்த இடத்துல வந்து சைனாவும் இன்டெரக்டாக ப்ரெஷரை போடுவாங்க. ரஷ்யா வந்து இந்த இடத்துல அமெரிக்காவில் மட்டும் கார்னர் பண்ணப்பட்டதில்லை. நீ வந்து வெப்பன்ஸ் வைக்கக்கூடாது, ரஷ்யாவோட வெப்பன்ஸ் வாங்கினீங்கன்னா நான் உன் மேலே சாங்ஷன் போடுறோன்னு சொல்லிட்டு அமெரிக்கா மட்டும் இந்த இடத்துல கவுண்டர் பண்ணலை மற்ற நாடுகளை வாங்கக்கூடிய நாடுகளை. இப்போ ரஷ்யா வெப்பன் கொடுக்கக்கூடிய நாடுகள், ரஷ்யா ஃபைட்டர் ஜெட் கொடுக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இந்த சீனாவோட அந்த எனிமி லிஸ்ட்டில் இருக்கவங்க தான். ஸோ இப்போ சீனாவுக்கு இது எப்படி தோணுன்னா, என்னோட எனிமியை பலப்படுத்துறதுக்காக நீ வெப்பன்ஸை கொடுக்குறப்போ நான் இன்டெரக்டாக இந்த இடத்துல உனக்கு ப்ரெஷர் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ரஷ்யாவோட எக்கானமி ரன் ஆகிட்டு இருக்கிறதே சீனாவையும் இந்தியாவையும் நம்பி தான். இந்த நிலைமையில் அவங்களாலேயும் அவங்கள பகச்சிக்க முடியாதுன்றப்போ இந்த ரெண்டு பக்கமும் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த சைடும் பார்க்க முடியாம அந்த சைடும் பார்க்க முடியாம ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ல இருக்காங்க. அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க அதே டைம்ல பல பில்லியன் டிஃபென்ஸ் கான்ட்ராக்டை இந்த இடத்துல அமெரிக்கா ஏஷியன் கான்டினென்ட்ல ஈஸியாக டேக் ஓவர் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ இது இப்போ எப்படி ஒரு கண்டிஷனை கிரியேட் பண்ணியிருக்குன்னா, இந்த இடத்துல ரஷ்யா அப்படியே சைட்லைன் பண்ணப்படுறாங்க. நீங்கள் சொல்லலாம் இந்த யுத்தம் நின்றுச்சுன்னா இதெல்லாம் வந்து சீக்கிரமாக நார்மலைஸ் பண்ணப்பட்டுரும், ரஷ்யா வந்து எப்பயும் போல இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு. ஆனால் 3 வருஷம் இதில் லேக் விழுந்திருக்கு. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, ஒரு காரை நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்க, இந்த காரை வந்து 3 வருஷமாக உங்களால் சர்வீஸ் பண்ண முடியல. ஏதோ கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் வச்சு ஏதோ ஒரு மேஜரான இஷ்யூ இருக்குது உங்கள் காரில், அதை உடனடியாக சர்வீஸ் பண்ணுற ஒரு நிலைமையில் இருக்கீங்க. ஆனால் அந்த ஸ்பேரை கொடுக்குறதுல ஒரு சில பிரச்சனைகள், அதை வாங்குறதுல சில பிரச்சனைகள் இருக்கு. உங்களோட டீலர் அந்த ஸ்பேர் உங்களுக்கு கொடுக்க விரும்பல, ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டு போகிறாங்க. நீங்களும் வந்து லோக்கல் கடையில் விடுறது, வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட் வழியை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு ஒப்பேத்தி அந்த காரை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. கடைசியில் அந்த கார் என்ன ஒரு நிலைமையில் வந்து நிற்கினா, இதுக்கப்புறம் அந்த ஸ்பேர் கிடைச்சாலும் மாத்திர மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஏன்னா இவ்வளோ அலைச்சல், தேவைப்பட்ட நேரத்தில் அதுக்கான ஸ்பேர் கிடைக்கல, இவ்வளோ நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை விட்டுட்டு எது ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கோ அந்த ஒரு ஆப்ஷன் பக்கம் தான் திரும்ப போவீங்க. ஒரு நார்மலான காருக்கே நம்ம இந்த அளவுக்கு யோசிக்கிறப்போ ஒரு கவர்மெண்ட் இதையும் தாண்டி நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க. ஒரு சாங்ஷன்ன்றது ஒரு மிகப்பெரிய வெப்பனா இந்த இடத்துல அமெரிக்கா காமிக்கிறப்போ ரஷ்யா விட்டு நார்மலாவே எல்லாம் விலக ஆரம்பிச்சாங்க. இதுல இந்த யுத்தமும் சேருச்சு. ஒரு 3.5 வருஷம் 4 வருஷமா எனக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே ரஷ்யா கொடுக்கல. அந்த இடத்துல ஒரு நிலைமை வரப்போ ரஷ்யாவை சைட்லைன் பண்ணிட்டு எல்லாம் அமெரிக்கா பக்கம் தான் போக ஆரம்பிப்பாங்க. இதுதான் இப்போ ஏஷியன் மார்க்கெட்டில் நடக்குது. இது எல்லாத்தையும் ரஷ்யா கவுண்டர் பண்ணனா ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு மேஜிக்கை இவங்க பண்ணி ஆகணும். அதை என்ன பண்ணுவாங்கன்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏஷியன் கான்டினென்ட்ல ரஷ்யா உங்களோட டிஃபென்ஸ் டீல்ஸையும் கான்ட்ராக்ட்ஸையும் ரொம்ப வேகமாக லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஏஷியன் கான்டினென்ட் அது ரஷ்யாவோட மார்க்கெட்டாக இருக்காது, ரஷ்யா கையை விட்டு போன ஒரு மார்க்கெட்டாக தான் இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ அது ஒரு விடுபடுது உங்களா இருக்கேன்.